viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரி எக்ஸசைஸ் நம்பர் 6.2ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கே வந்து நான் tan தீட்டாவோட டேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மோட கொஷின் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா கீழே இருந்து மேலே ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஒரு டவரோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். அப்போது கிரவுண்டில் இருந்து நம்ம இந்த டவரை பார்க்குறோம். இப்போ சப்போஸ் நான் ஏபி தான் அந்த டவர் எடுத்திருக்கேன் அப்படின்னா கிரவுண்டில் பிசின்றது கிரவுண்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் இருந்து நான் வந்து அந்த டவரை பார்க்குறேன். அப்போது அது மேக் பண்ணுற ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது சி தான் அந்த பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. அப்போ அதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் அதை வந்து ஆங்கிள் தீட்டான்னு எடுத்திருக்கேன். இப்போது which is, அதாவது அந்த பாயிண்ட்டை பற்றி இப்போ சொல்கிறாங்க, which is 30 மீட்டர் அவே ஃப்ரம் த. ஸோ 30 மீட்டர் தள்ளி இருக்குது. அதாவது நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து 30 மீட்டர் தள்ளி இருக்குது. எங்கேருந்து? ஃபுட் ஆஃப் த டவர்லேருந்து. இப்போ இதுதான் டவர் அப்படின்னா ஏ வந்து டாப் ஆஃப் த டவர், பி வந்து ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ ஃபுட் ஆஃப் த டவர்லேருந்து நம்ம தள்ளி இருக்கிறப்போ 30 மீட்டர் தள்ளி இருக்கும். அப்போ இந்த ஹரிசோண்டல் பாயிண்ட்டை வந்து அவங்க 30 மீட்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹைட் ஆஃப் த டவர் வந்து 10√3 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ட்ராயிங் உங்களுக்கு நல்லா போட தெரிஞ்சிச்சுனாலே ரொம்ப ஈஸியாக உங்களால் இந்த சம் போட முடியும். ஒரு 2 or 3 டைம்ஸ் இந்த ட்ராயிங்ஸை நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க, அந்த கொஸ்டினை படித்து ட்ராயிங் போட கற்றுக்கிட்டிங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதுக்கு இது ஆப்போசிட்டில் இருக்குது, இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஹைப்போட்டென்யூஸ். இப்போது ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இன்க்ளூட் ஆகிற ஆங்கிள் வந்து tan தீட்டா. ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த தீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்போசிட் பதிலாக 10√3 டிவைடட் பை அட்ஜசன்ட் பதிலாக 30. இதை கேன்சல் பண்ணோன்னா √3/3 இருக்கும். பட் ஆனால் √3/3 வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டேபிள் வேல்யூவில் கிடையாது. ஸோ டேபிள் வேல்யூ நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக 3யை வந்து √3 × √3ன்னு எழுத முடியும். √3 கேன்சல் ஆச்சுன்னா 1/√3 இருக்கும். ஸோ 1/√3 எங்கே இருக்குது? 30 டிகிரி இருக்குது. அப்போது தேர்ஃபோர் தீட்டாவோட வேல்யூ வந்து 30 டிகிரி. ஸோ வெரி சிம்பிள் தான். இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் சம்மு தான். உங்களுக்கு போக போக இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வரும். சின்ன சம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பெரிய சம்ஸ் கூட ஈஸியாக போட முடியும். Thank you viewers.